உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எங்கள் கலாசாலையிலே கோயில் கொண்டருளுகிற யோகலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வளர்த்தி இந்த பெருமைக்குரிய சைவ மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிற எங்கள் கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய சைவப்புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்களே, இங்கே எழுந்தருளி வீற்றிருக்கின்ற சுவாமி அவர்களே, திருமுன்னிலை வகிக்கின்ற சைவத்தின் மூத்த குருமார்களே, தன்னுடைய மாட்சிமைப்பட்ட வருகையினாலே இன்றைய நிகழ்வை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மேடையின் கண் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, சபையின் கண் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, சைவ சான்றோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் சைவப்புலவர் பட்டத்தை பெற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சைவப்புலவர் சங்கம் முன்னெடுக்கின்ற 62வது ஆண்டு விழா சைவ மாநாடு சைவத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலாசாலையிலே நடைபெறுவதை எண்ணி அந்த கலாசாலையினுடைய அதிபராக விளங்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கக்கூடிய நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சைவ ஆசிரியர் கலாசாலை, கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை வள்ளல் ராமநாதன் அவர்களால், சேர்பொன் ராமநாதன் அவர்களால் 1923ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட பெருமைக்குரிய கலாசாலை. நான் நினைக்கிறேன், இன்றைக்கு வானத்திலே இருந்து இத்தனை சைவ பேரறிஞர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி சைவ வள்ளல் ராமநாதன் அவர்கள் மகிழ்வடைவார், சைவ உலகம் பெருமை அடையும். அந்த நிலையில்தான் ஒரு காலத்திலே சைவ ஆசிரியர்களை உருவாக்குவதிலே மிக முக்கிய பங்கை வகித்த சைவ ஆசிரியர் கலாசாலை வளர்த்த ஒரு பாரம்பரியம், அது ஈழத்து சைவ சித்தாந்த வளர்ச்சிக்கும் உறுதுணை புரிந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வகையில் ஈழத்து சைவ சித்தாந்த வளர்ச்சியில் ஆசிரியர் கலாசாலைகளின் வகிபாகம் என்கிற பொருளில் இந்த உரையை ஆற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்வடைகிறேன். தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறித்ததைப் போல இந்த தலைப்பிற்கு சொந்தக்காரன் அவர்தான் அடியெடுத்து தந்தார். நான் எனக்கு இருக்கக்கூடிய புல அறிவை கொண்டு இதை தொடர்கிறேன். நான் நினைக்கிறேன், இந்த உரை சைவ ஆசிரியர் கலாசாலைகள் வழங்கிய முழுமையான பாரம்பரியத்தை தொட்டுவிடாது என்கிற நம்பிக்கைதான் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது மலையளவு பெரிது, கடலளவு ஆழமானது. இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய புல அறிவை கொண்டு, சில சைவ சான்றோர்கள் வழங்கிய தகவல்களை கொண்டு, சில நூல்களில் உசாவிய அறிவை கொண்டு இந்த உரையை நான் முன்வைக்கிறேன். இது இன்னும் விரிவாக்க வேண்டும். ஒரு பல்கலைக்கழக மட்டத்திலே ஒரு கலாநிதி பட்டத்திற்கான ஆய்வாக கூட இனிவரும் காலங்களிலே யாரோ ஒரு இளையவர் அதை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அவா எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான ஒரு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய பாஷையிலே சொல்வதென்றால் இதை ஒரு பிராரம்ப ஊசாவலாக கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களே, சைவ கல்வி பாரம்பரியத்தை வழங்கிய பெருமை திண்ணை பாடசாலைகளுக்கு, குருகுல பாடசாலைகளுக்கு இருக்கிறது. கணேசையர் அவர்களுடைய எழுத்திலே சொல்வதென்றால் இருபாலையிலே ஒரு வித்தியாபீடம் அமைந்திருந்தது. வித்தியாபீடம் என்பதற்கு இன்றைக்கு கல்வியியல் கல்லூரி என்று அர்த்தப்படுத்துகிறோம். ஆனால் அந்த சமஸ்கிருத வார்த்தை வித்தியாபீடம் என்பது
சைவ சான்றோர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை உருவாக்கிய ஒரு கல்விக்கூடத்தை குறித்து நின்றது. இந்த வித்தியாபீடம் எங்கே இருந்தது என்றால் இருபாலை மண்ணிலே தான் இருந்தது. இருபாலை மண்ணிலே அண்மையிலே இருபாலை சந்தி இருக்கிறது. இருபாலை சந்தியிலே இருந்து கிழக்கு நோக்கி சென்றால் இருபாலை சிசிதாக்கா பாடசாலை என்ற ஒரு பாடசாலை வரும். இந்த பாடசாலைக்கு அணித்ததாகத்தான் நெல்லைநாத முதலியார், சேனாதிராச முதலியார் இவர்களுடைய வீடு. இந்த வீடு எண்சார் வீடு. அதனுடைய அத்திபார கற்கள் இப்பொழுதும் இருக்கின்றன. சேனாதிராச முதலியாருடைய வீடு சைவ சித்தாந்த பயிலகமாக, தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக் கொடுக்கிற பயிலகமாக விளங்கி இருக்கிறது. ஆறுமுக நாவலர் கைலாச பிள்ளையார் கோவிலடியிலே இருந்து நடந்து வந்து இங்கே கல்வி பெற்றிருக்கிறார் என்பது கூட வரலாறு. அந்த வகையில் இந்த மண் சைவ சித்தாந்தத்தை வளர்த்த மண் அல்லது சைவ பெருமைகளை காத்த மண் என்கிற வகையில் பெருமைக்குரிய மண். இந்த நிலையில் நவீன சைவ கல்வி பாரம்பரியத்தினுடைய முன்னோடியாக ஆறுமுக நாவலரைத்தான் கொள்வார்கள். ஏனென்றால் அவர் மிஷனரிமார் கொண்டு வந்த மரபிலே வேம்படி மகளிர் கல்லூரி அல்லது மத்திய கல்லூரி என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற வெஸ்லி மிஷன் கல்லூரியிலே தன்னுடைய கல்வி பாரம்பரியத்தை தொடர்ந்து அந்த பாரம்பரியத்திலே அதனுடைய வழியை பின்பற்றி சைவ கல்வி பாரம்பரியத்தை வளர்த்த பெருமகன் ஆறுமுக நாவலர் சைவ கல்வி, நவீன சைவ கல்வி பாரம்பரியத்தினுடைய முன்னோடியாக கொள்ளப்படுகிறார். இருந்தாலும் அதற்கு முன்னரேயே கந்தபுராணம் ஊடான ஒரு சைவ கல்வி பாரம்பரியம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது. பேராசிரியர் இராவை கனகரத்தினம் ஐயாவினுடைய குறிப்பின்படி அரியாலை நீர்நொச்சித்தாழ்வு பிள்ளையார் கோவிலிலே தான் முதலாக கந்தபுராணம் படிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கந்தபுராணம் காட்டு தீயாக எங்கும் பரவி ஈழத்தின் எல்லா பாகங்களிலும் திசை அனைத்தும் நிறைந்து கந்தபுராணம் படிக்கப்பட்டிருக்கிறது. பெண் கல்வி பாரம்பரியம் கூட பாரு ஆட்சி என்கிற பார்வதி ஆட்சி வடமராட்சியிலே இருந்து கந்தபுராணம் படிக்கிற அளவிற்கு பெண் கல்வி பாரம்பரியத்தை கூட கந்தபுராண கல்வி அல்லது கந்தபுராண படனம் எங்களுக்குள்ளே வளர்த்து விட்டிருக்கிறது. அந்த பின்புலத்திலே இந்த ஆசிரியர் கலாசாலைகள், அதிலும் குறிப்பாக சைவ சித்தாந்தத்தை எப்படி இந்த மண்ணிற்கு வளர்த்து கையளித்திருக்கின்றன என்பதை காண்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். இது வரலாற்று ஆய்வாகவும் ஒரு விவரண ஆய்வாகவும் கொள்ளத்தக்கதாக அமைந்திருக்கிறது. இந்த ஆசிரியர் கல்வி பாரம்பரியம் என்று வருகிற பொழுது மிக குறிப்பாக தமிழர் பிரதேசங்களிலே ஆசிரியர் கல்வி பாரம்பரியம் என்று பார்த்தால் பண்டிதர் திருநாவுக்கரசு அவர்களுடைய குறிப்பின்படி யாழ்ப்பாணத்திலே மாத்திரம் 1960களுக்கு முன்னர் 60களிலே அரசாங்கம் எல்லா கலாசாலைகளையும் தன்னகத்தே சுவீகரித்துக் கொள்கிறது. பாடசாலைகளை சுவீகரித்ததை போல அரசாங்கம் ஆசிரியர் கலாசாலைகளையும் சுவீகரித்துக் கொள்கிறது. அப்படி 60களுக்கு முன்னர் வடபுலத்திலே யாழ்ப்பாணத்திலே மாத்திரம் 23 ஆசிரியர் கலாசாலைகள் இருந்திருக்கின்றன. அவற்றுள்ளே பெரும்பாலானவை கிறிஸ்தவ மரபிலே வந்த ஆசிரியர் கலாசாலைகள். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி, அதனாலே கிறிஸ்தவ கல்வி பாரம்பரியத்தை வளர்ப்பதற்குத்தான் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். எனவே ஒரு பாடசாலையை, மிக குறிப்பாக பாடசாலைகளை மையப்படுத்தித்தான் கலாசாலைகள் எழுச்சி பெறுகின்றன. பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் தேவை என்கிற நிலையில் அந்த ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக ஒவ்வொரு மிஷனரிமாரும் கலாசாலைகளை உருவாக்குகிறார்கள். நல்லூரிலே சங்கிலியன் பூங்காவிற்கு பக்கத்திலே ஆங்கிலிக்கன் மிஷனரிமார் தங்களுடைய கலாசாலையை உருவாக்கினார்கள். அமெரிக்க மிஷனரிமார் தெல்லிப்பளையிலே கலாசாலையை உருவாக்கினார்கள். கொழும்புத்துறையிலே சென்ட் செபஸ்டியார் கலாசாலை மிக பிரபலமானது. இன்றைக்கும் அது செமினரி என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்திலே கலாசாலைகளை உருவாக்கினார்கள். இப்படி உருவாக்கிய ஒரு பின்புலத்திலே சைவ ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு ஆசிரியர் கலாசாலைகளை உருவாக்க முடியாதா என்று இந்த மண்ணிலே இருக்கிற சைவ சான்றோர்கள் சிந்திக்கிறார்கள்.
ஒரு விபத்து நேர்கிறது. சில விபத்துக்களுக்குள்ளே நன்மைகள் விளைந்து விடுவது உண்டு. காரிநகரை சேர்ந்தவர் அருணாசலம் உபாத்தியாயர். இந்த அருணாசலம் உபாத்தியாயர் யூனியன் கல்லூரியிலே இருந்த ஆசிரியர் கலாசாலையிலே கல்வி கற்கிறார், ஆசிரியராக பயிற்சி பெறுகிறார். ஆனால் அவர்கள் அந்த பயிற்சி நிறைவிலே ஞானஸ்நானம் பெற வேண்டும், கிறிஸ்தவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருணாசலம் உபாத்தியாயர் என்ன செய்கிறார் என்றால், இரவோடு இரவாக கடைசி நாள் மதில் பாய்ந்து ஓடி வருகிறார். மதில் பாய்ந்து ஓடி வந்து பல முயற்சிகளை செய்து தான் ஒரு ஆசிரியர் கலாசாலையை உருவாக்க வேண்டும் என்று காரைநகரிலே முயன்று பார்த்தார், ஒவ்வொரு இடங்களிலும் முயன்று பார்த்தார். கடைசியிலே கோப்பாயிலே அவருக்கு கை கொடுத்து உதவுகிறார்கள். சுவாமிநாதன் போன்ற பெரியவர்கள் கை கொடுத்து உதவுகிறார்கள். அதனாலே கோப்பாயிலே ஐக்கிய ஆசிரியர் கலாசாலை என்று ஒரு கலாசாலையை 1916ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அவர் நிறுவுகிறார். அப்படி நிறுவிய அந்த கலாசாலை கோப்பாயிலே அந்த நிபந்தனை என்னவென்றால், அப்பொழுதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் என்ன செய்யும் என்றால், வந்து பார்த்து இங்கே போதிய மலசல கூட வசதி இல்லை, பிள்ளைகள் தங்குவதற்கு வசதி இல்லை என்று அனுமதி கொடுப்பதற்கு மறுத்து விடுவார்கள். அப்படி அவருடைய கலாசாலைக்கும் அனுமதி கொடுப்பதற்கு பல தடங்கல்களை ஏற்படுத்தினார்கள். இது சைவ ஆசிரியர்கள் மாத்திரம் படிக்கிற கலாசாலையாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களையும் கத்தோலிக்கர் இல்லாத கிறிஸ்தவர்களையும் இங்கே அனுமதிக்க வேண்டும், அதனால் யுனைடெட் ஐக்கிய ஆசிரியர் கலாசாலை என்று ஆரம்பிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறார்கள். அப்படி அவர் அந்த அனுமதியை பெற்று அந்த ஆசிரியர் கலாசாலையை நடத்தி கொண்டிருக்கிற நிலையிலே அவர் இறந்து விடுகிறார். அவர் இறைவனடி சேர்ந்த அந்த காலகட்டத்திலே அந்த ஆசிரியர் கலாசாலையை நடத்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அப்பொழுதுதான் இந்த சைவ சான்றோர்கள் எல்லோரும் கூடி அப்பொழுது அதிகாரத்திலே இருந்த சேர்பொன் ராமநாதன் துரையை நாடுகிறார்கள். சேர்பொன் ராமநாதன் இது ஒரு நல்ல திட்டம் என்று மனம் கொண்டு தன்னுடைய காணி, அவருக்கு எத்தனையோ இடங்களிலே காணி, இந்த காணியை அவர் பல்கலைக்கழகமாக்குவதற்கு அல்லது ராமநாதன் செஞ்சூர் செல்வர் ஆர் திருமுருகன் ஒரு முறை தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார், ராமநாதன் கல்லூரியை கட்டுவதற்காக முதலிலே சிந்தித்து இந்த இடத்தை அவர் வாங்கி வைத்தார். இந்த இடத்திற்கு பெயர் ராமநாதன் கலட். இந்த இடத்தை சேர்பொன் ராமநாதன் சைவ ஆசிரியர் கலாசாலை என்கிற நிலையில் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை உருவாவதற்கு இடம் கொடுத்தார். அது அப்பொழுது அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு உருவாக்கப்பட்டது. சைவ ஆசிரியர் கலாசாலை என்கிற பெயர் ஏற்படுத்தப்படவில்லை, யாழ்ப்பாணம் ஆசிரியர் கலாசாலை என்கிற பெயரோடு அது உருவானதாக இந்து சாதனம் பத்திரிகை 1923ஆம் ஆண்டிலே செய்தி வெளியிட்டிருக்கிறது. அப்பொழுது குருகவி மட்டுவில் குருகவி மகாலிங்க சிவம் தமிழ் சைவம் போதிப்பதற்காக இந்த கலாசாலைக்கு விரிவுரையாளராக வந்தார். மல்லாகத்தைச் சேர்ந்த பொன்னையா என்கிற வித்தியாதிபதி இந்த கலாசாலையினுடைய அதிபராக தன்னுடைய பொறுப்பை ஏற்றார். அதனைத் தொடர்ந்து இங்கே ஆசிரியர்களை அனுமதிப்பதிலே பல்வேறு தடைக்கற்களை அரசாங்கம் இடுகிறது. ஏனென்றால் அரசாங்க ஆசிரியர் கலாசாலை அரசாங்கத்தினுடைய பல்வேறு நியமங்களை நிறைவு செய்கின்றவர்களைத்தான் ஆசிரியர்களாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் சேர்பொன் ராமநாதன் பார்க்கிறார், இதற்கு பரிகாரமாக சைவ சூழலிலே இன்னும் ஒரு கலாசாலையை உருவாக்க வேண்டும் என்று ஹிண்டுபோட் சைவ வித்தியா விருத்தி சங்கத்தின் ஊடாக திருநெல்வேலியிலே சைவாசிரியர் கலாசாலை ஒன்றை உருவாக்குகிறார். அதைப் போல மருதனார் மடத்திலே ராமநாதன் மகளிர் ஆசிரியர் கலாசாலை, அது 1926ஆம் ஆண்டிலே தொடங்கி 1947ஆம் ஆண்டு வரைக்கும் சேவையாற்றிய கலாசாலை. அங்குதான் இங்கே சைவப்புலவர் சங்கத்தினுடைய பொருளாளராக வீற்றிருந்த சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள் ஆசிரியராக உருவாக்கப்பட்டார். அதைப் போல திருநெல்வேலி பரமேஸ்வரா பண்டித ஆசிரியர் கலாசாலை
அது 1936ஆம் ஆண்டிலே இருந்து 1947ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மண்ணிலே சேவையாற்றிய கலாசாலை. திருநெல்வேலி சைவாசிரியர் கலாசாலை. அங்குதான் இங்கே நாங்கள் போற்றுகிற சைவ ஆசிரியர்களுக்கு முன்னோடியாக விளங்கிய பண்டிதமணி சீகா கணபதி பிள்ளை ஐயா சேவையாற்றி இருக்கிறார். 1928ஆம் ஆண்டிலே இருந்து 1963ஆம் ஆண்டு வரை அந்த கலாசாலை இயங்கியது. அதைவிட மகளிர் சைவ மகளிர் கற்பதற்கென்றும் 2 ஆண்டுகள் ஒரு ஆசிரியர் கலாசாலை இயங்கியது. அது திருநெல்வேலி அரசினர் மகளிர் ஆசிரியர் கலாசாலை. 1946-47ஆம் ஆண்டுகளிலே அந்த கலாசாலை இயங்கியது. இந்த வகையில் இந்த சைவ சித்தாந்த பாரம்பரியத்தை வளர்த்த வகையில் இந்த உரையிலே நான் 2 கோணங்களிலே பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, சைவ சான்றோர் பெருமக்கள், சைவ சித்தாந்தத்தை கலாசாலைகள் ஊடாக வளர்த்த சைவ சான்றோர் பெருமக்கள், அவர்களை இந்த பல்கலைக்கழக பாரம்பரியம் தொடங்கும் வரைக்கும் வடபுலத்தினுடைய ஏன் இலங்கையினுடைய பிரதான கல்வி பீடமாக, அரசாங்க கல்வி பீடமாக ஆசிரியர் கலாசாலைகள் தான் திகழ்ந்திருக்கின்றன. அதனாலே ஆசிரியர் கலாசாலைகளிலே கல்வி கற்பித்தவர்கள் பேராசிரியர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். பலாலி ஆசிரியர் கலாசாலையினுடைய ஆசிரியர் கீதம், கலாசாலை கீதம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், பேராசிரியரும் பெருமை சேர் அதிபரும் ஆராதனை செய்து அணைத்திடும் அன்னையே ஞானமிளிர் சாலை என்று வருகிறது. அப்படி அந்த பலாலி ஆசிரியர் கலாசாலையும் 1947ஆம் ஆண்டிலே இருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மண்ணிலே பணி செய்திருக்கிறது. இப்பொழுது அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் எங்களிடம்தான் இருக்கின்றன. பலாலி ஆசிரியர் கலாசாலை கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையோடு இணைக்கப்பட்ட வகையிலே இருக்கிறது. பலாலி ஆசிரியர் கலாசாலையை ஒரு காலத்திலே மகரகமவிலே திறக்கப்பட்ட ஆசிரியர் கலாசாலையையும் பலாலியிலே திறக்கப்பட்ட ஆசிரியர் கலாசாலையையும் ஜூனியர் யூனிவர்சிட்டி என்றுதான் அழைத்தார்கள். ஆனால் ஜூனியர் யூனிவர்சிட்டியிலே பிரதானமாக இன்றைக்கு ஸ்டெம் எடியூகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல அந்த காலத்திலே விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம் போன்ற கற்கை நெறிகளுக்குத்தான் பலாலியிலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கோப்பாய் கீழைத்தைய கற்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கலாசாலையாக திகழ்ந்தது. அதே போல திருநெல்வேலி சைவாசிரியர் கலாசாலையும் அத்தகைய தன்மையில் கீழைத்தைய கல்வி நெறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கலாசாலையாக திகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த கலாசாலைகளிலே சேவையாற்றிய சான்றோர் பெருமக்களை ஒரு பக்கம் பார்க்கலாம். அதே போல இந்த சைவ ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான பாடத்திட்டத்திற்குள்ளே சைவ சித்தாந்தத்தினுடைய வகிபாகம் அல்லது சைவ சித்தாந்தத்தினுடைய இடம் எப்படி இருக்கிறது என்று ஒரு புறம் நோக்கலாம். சைவ சான்றோர் பெருமக்களாக இங்கே பார்க்கிற பொழுது இங்கே பேராசிரியர்களாக இருந்த அவர்கள் தான் விரிவுரையாளர்கள். பேராசிரியர்களாக இருந்த சான்றோர் பெருமக்கள் சைவ சித்தாந்தத்தை வளர்த்திருக்கிறார்கள். அதைவிட தங்கம்மா, அப்பா குட்டியம்மா, சைவ புலவர் செல்லத்துறை போன்ற ஆசிரியர்களாக பயிற்சி பெற்றவர்கள் இங்கே கற்பிக்காவிட்டாலும், ஆசிரியர் கலாசாலைகளிலே கற்பிக்காவிட்டாலும் வெளியே சென்று சைவ சித்தாந்தத்தை வளர்த்திருக்கிறார்கள், பாரிய பங்களிப்பு நல்கி இருக்கிறார்கள். இந்த சைவ சான்றோர் வரிசையிலே முதலிலே வைத்து எண்ணப்பட வேண்டியவர் என்னுடைய பார்வையிலே பண்டிதமணி, இலக்கிய கலாநிதி சி கணபதி பிள்ளை அவர்கள். மட்டுவிலை சேர்ந்தவர். சைவாசிரியர் கலாசாலை திருநெல்வேலியிலே இருந்த, இப்பொழுது முத்துத்தம்பி மகாவித்தியாலயம் இயங்குகிற சைவாசிரியர் கலாசாலையிலே பண்டிதமணி சி கணபதி பிள்ளை ஐயாவினுடைய அந்த பணி, தமிழ் ஆசிரியர்களை, சைவ ஆசிரியர்களை உருவாக்குகிற பணி நிகழ்ந்திருக்கிறது. பண்டிதமணியிடம் கற்பதே பெரும் பேறு என்று சைவாசிரியர்கள் பெருமை கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாசகம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் உருவாக்கிய பொழுது அது திருக்குறளிலே இருந்து எடுக்கப்பட்ட அடி. அதை எடுத்து கொடுத்தவர்
பண்டிதமணி சி கணபதி பிள்ளை என்று செஞ்சொற்செல்வர் ஆர் திருமுருகன் ஐயா சொல்ல கேட்டிருக்கிறேன். அப்படி பண்டிதமணி சி கணபதி பிள்ளை அவர்கள் சைவ உலகினுடைய ஒரு பெரும் நாயகனாக அவர் வலம் வந்திருக்கிறார். அவர் கந்தபுராண கலாசாரம் என்று நூலை எழுதினார். இலக்கிய வழி, சைவனர் சிந்தனை, கந்தபுராண போதனை, சிந்தனை களஞ்சியம் என்று 25ற்கு மேற்பட்ட நூல்களை எழுதினார். அவருடைய சிந்தனையினுடைய அடிநாதம் சைவ சித்தாந்தமாகவே இருந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கே யாழ்ப்பாண மண்ணிலே இந்த இடையிலே நான் தொட்டுக்காட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. யாழ்ப்பாண கலாசாரம், சைவ சித்தாந்த கலாசாரம், கந்தபுராண கலாசாரம் என்று கொண்ட பாரம்பரியத்திலே இருந்து நாங்கள் வலுவி யாழ்ப்பாண கலாசாரம், பாபா கலாசாரம் என்று மருவுகின்ற அளவிற்கு நாங்கள் சென்று விட்டோம். அல்லது சைவ சித்தாந்தத்தை முதன்மைப்படுத்துவதற்கு நாங்கள் சற்று தளர்வடைந்து விட்டோம். இன்றைக்கு வேதாந்தம், சித்தாந்தம் என்று எல்லாம் கலவை செய்த ஒரு குழம்பாக ஒரு நெறி எங்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் என்றால் சைவ சித்தாந்தம், அந்த யாழ்ப்பாணம் என்றால் சைவ சித்தாந்தம் என்று பேசுவதற்குரிய உறுதியை வளர்த்த பெருமை இந்த சைவ ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, சைவ ஆசிரியர் கலாசாலைகளுக்கு இருக்கிறது, அதற்கு பின்புலமாக இருந்த பேராசிரியர்களுக்கு இருக்கிறது. அதிலே முதன்மை பெற்றவர் பண்டிதமணி சி கணபதி பிள்ளை என்றால் மிகைப்படாது. ராமநாதன் சைவாசிரியர் கலாசாலையிலே மருதனார் மடத்திலே பயிற்சி பெற்ற பெருந்தகைதான் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார். அவர் நூல்களை எழுதியதற்கு அப்பால் தன்னுடைய சைவ சித்தாந்த பேருரைகளால் இந்த மண்ணில் சைவ சித்தாந்தம் வளர்வதற்கு பெரும் பங்கு நல்கியிருக்கிறார். அவருடைய உரையிலே இருக்கிற சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய உரையை எழுதினால் சில சந்தர்ப்பங்களிலே இலக்கண வழுக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அவர் ஆற்றிய ஒரு உரையை எழுதி பார்த்தால் அது ஒரு கட்டுரையாக கிடைக்கின்ற, அரிய பொக்கிஷமாக கிடைக்கின்ற பெருமை காணப்படுகிறது. அத்தகைய ஒரு படிப்பாளியாக, பண்டிதையாக சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையார் திகழ்ந்திருக்கிறார். அதைவிட திருநெல்வேலியிலே இருந்த சைவாசிரியர் கலாசாலையிலே பண்டிதமணி சி கணபதி பிள்ளைக்கு அப்பால் பண்டிதமணி அடையாளப்படுத்திய ஒரு பெரும் மகான் யார் என்றால் மௌனத்தவ முனிவர் கைலாசபதி அவர்கள். இங்கே வேதநாதன் ஐயா குறிப்பிட்ட கைலாசபதி, அவர் பேராசிரியர் கைலாசபதி, இவர் உப அதிபர் கைலாசபதி என்று பேசப்படுபவர். அவர் மிக அமைதியாக தன்னுடைய வாழ்வை கழித்தவர். அதனாலே அவரை மௌனத்தவ முனிவர் என்று அடையாளப்படுத்தினார்கள். 1930ஆம் ஆண்டிலே இருந்து 1958ஆம் ஆண்டு வரைக்கும் ஏறத்தாழ 28 ஆண்டுகள் அவர் இந்த கலாசாலையிலே பணி செய்திருக்கிறார். அந்த கலாசாலையினுடைய பெரும்பங்கு காலம் அவருடைய பணி சிறப்புற்றிருக்கிறது. பரமேஸ்வரா பண்டித ஆசிரியர் கலாசாலை, அதுதான் சைவ ஆசிரியர்களை உருவாக்குவதிலே ஒரு உயர்நிலை ஸ்தானமாக விளங்கிய கலாசாலை. இன்றைக்கு பல்கலைக்கழகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. பரமேஸ்வரா கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி. அதிலே ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு பண்டித ஆசிரியர் கலாசாலை உருவாக்கப்பட்டது. அங்கே பேரோடும் புகழோடும் சைவ சித்தாந்தத்தை வளர்த்த பெருந்தகை நவநீத கிருஷ்ண பாரதியார். நவநீத கிருஷ்ண பாரதியார் இந்த யாழ்ப்பாண மண்ணிற்கு சைவத்தை, தமிழை வளர்ப்பதற்கு 1889ஆம் ஆண்டிலே இருந்து 1954ஆம் ஆண்டு வரை வாழ்ந்த அந்த பெருந்தகை பெரும் பங்களிப்பை நல்கியிருக்கிறார். அவர் கூட மிக குறிப்பாக திருவாசகத்தை மையப்படுத்தி திருவாசக ஆராய்ச்சி பேருரை தந்திருக்கிறார். அதைவிட
அண்மை காலங்களை பொறுத்தவரையிலே பண்டிதர் சைவப்புலவர் செல்லத்துரை ஐயா அண்மையிலே அமரத்துவம் அடைந்தவர். அவர் ஆசிரியர் கலாசாலை உருவாக்கிய ஒரு பெருமகனார். நான் நினைக்கிறேன் திருஞான சம்பந்த பிள்ளை ஐயா ஆசிரியர் கலாசாலை உருவாக்கிய ஒரு பெருமகனார். சிவத்தமிழ் வித்தகர் சிவமகாலிங்கம் ஐயா என்னுடைய குருநாதர். அவர் கொழும்புத்துறை ஆசிரியர் கலாசாலையிலே பயின்று பலாலி ஆசிரியர் கலாசாலையின் ஊடாக சைவ ஆசிரியர்களுக்கு கற்பித்த பெருந்தகை. இங்கே இருக்கிற சைவ புலவர் கந்த சத்தியதாசன் அவர்கள் கூட அவருடைய மாணவன்தான். அந்த வகையில் இந்த பட்டியல் இன்னும் நீண்டதாக அமையும். நான் இங்கே பண்டிதர் சச்சிதானந்தம் ஐயாவை கூட இங்கே நான் சுட்டிக்காட்ட தவறி இருக்கிறேன். அப்படி இன்னும் எத்தனையோ பேர் தவறியோர் பட்டியலிலே இடம்பெறலாம். இது நான் சொன்னதைப் போல மிக நீண்ட பட்டியலாக இது உருவாகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நிலையில் இதனுடைய அடுத்த கோணத்திற்குள்ளே வருகிறேன். சைவ ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்திட்டத்திற்குள்ளே அல்லது கலைத்திட்டத்திற்குள்ளே சைவ சித்தாந்தத்தினுடைய வகைபாகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஈழத்திலே மிக குறிப்பாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் இந்த உரையை அமைத்திருக்கிறேன். சைவ ஆசிரியர்கள் மட்டக்களப்பிலே, கொட்டகலையிலே, அட்டாளச்சேனையிலே கூட உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கும் அப்பால் மிக குறிப்பாக சைவாசிரியர் பயிற்சி என்றால் உடனடியாக எல்லோரும் யாழ்ப்பாணத்தை நோக்கித்தான் குவியப்படுத்துவார்கள். அந்த வகையில் சைவாசிரியர் பயிற்சிக்கு தனித்துவம் பெற்ற இடமாக இந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை தான் திகழ்கிறது. அது துரதிர்ஷ்டவசமாக என்று குறிப்பது பொருத்தமோ யான் அறியேன். 1985ஆம் ஆண்டிலே இந்த கல்வி கட்டமைப்பிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தேசிய கல்வியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. தேசிய கல்வியியல் கல்லூரிகள் பல ஆசிரியர் கலாசாலைகளை மையப்படுத்தித்தான் உருவாக்கப்பட்டன. 2000ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி இந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலே இங்கு இருக்கின்ற ஒரு கட்டிடத்திலே தான் முதலாக உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் கல்வி சார்ந்த சான்றோருடைய வழிப்படுத்தலிலே தர்மலிங்கம் குடும்பத்தாருடைய உபயத்தினாலே மிக பெரும் நிலம் கொடையாக வழங்கப்பட்டு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி எங்களுக்கு அண்மையிலே அது உருவாக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டிலே அது உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு அந்த கல்வியியல் கல்லூரிக்கு வெள்ளி விழா ஆண்டு, 25வது ஆண்டு. எங்களுடைய கலாசாலை 102வது ஆண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சைவ ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குகிற பிரதான மையமாக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை தான் திகழ்ந்திருக்கிறது. இங்கே சைவ சமய பாடத்திற்கு என்று நியமனம் பெற்ற விரிவுரையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதைய கல்வி நெறியின் பிரகாரம் இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது எங்களுடைய கலாசாலையிலே சைவ சமயத்திற்கென்று அதை இந்து சமயம் என்றுதான் அந்த நியமன வகுதியை ஏற்படுத்துகிறார்கள். நியமிக்கப்பட்ட ஆசிரியர் கல்வியாளர் சேவையை சேர்ந்தவராக திரு தங்கராஜா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் விளங்குகிறார். அதை விட வேறு கல்வியாளர்களும் இங்கே ஏற்கனவே பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இடமாற்றம் பெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கே இருக்கிற சைவ சித்தாந்தத்தை வழங்கக்கூடிய பாடத்திட்டம் இந்து சமய பாடத்திட்டம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. மாணவர்களுக்கான பாடசாலையிலே சைவ நெறி பாடம் வழக்கிலே இருந்தாலும் ஆசிரியர் கலாசாலையிலே வழங்கப்படுகிற பயிற்சி இந்து சமய பயிற்சி. அதிலே ஒரு முரண்நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்து சமய பயிற்சி என்றுதான் வழங்கப்படுகிறது. அதை விட இந்த 2 ஆண்டுகள் கொண்ட கற்கை நெறியிலே, இந்து சமய ஆசிரியர்களுக்கான கற்கை நெறியிலே ஒரு சிறிய பகுதி மாத்திரம்தான் சைவ சித்தாந்தத்திற்குரிய பகுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்ச்சிகளை மையப்படுத்திய பாடத்திட்டம், கலைத்திட்டம் அது உங்களுக்கு தெரியும். 2007ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட கலைத்திட்டம். இன்னும் அது ஆசிரியர் கலாசாலை கலைத்திட்டம். 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு இலங்கையிலே
கல்விக் கல்லூரிகளிலும் மாற்றப்படவில்லை, ஆசிரியர் கலாசாலைகளிலும் அந்த கலைத்திட்டம் மாற்றப்படவில்லை. 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கலைத்திட்டம் கம்பிட்டன்சி பேஸ்ட் கரிக்குலம் என்று சொல்வோம், தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட கலைத்திட்டம். அந்த தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட கலைத்திட்டத்தில் 22ஆம் தேர்ச்சியாக சைவ சித்தாந்தத்தை வைத்திருக்கிறார்கள். சைவத்தின் முடிந்த முடிவுகளை கூறுவது சித்தாந்தம் என்பதை அறிந்து கூறுவார் என்பதுதான் அந்த தேர்ச்சி. அது 16 மணித்தியாலங்கள் கொண்ட தேர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அதை மீண்டும் அழுத்தி சொல்கிறேன். சைவாசிரியர் கலாசாலைகள் அல்லது சைவ ஆசிரியர்களை, இந்து சமய ஆசிரியர்களை உருவாக்குகிற கற்கை நெறியிலே சைவ சித்தாந்தத்திற்கு கொடுத்த இடம் வெறும் 2 வருடங்களுக்குள்ளே வெறும் 16 மணித்தியாலங்களாக இருப்பது மிகவும் பெரிய குறைபாடாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அதனுடைய உள்ளடக்கமாக சைவ சித்தாந்தத்தின் தோற்றம், வரலாற்று பின்னணி, சைவ சித்தாந்த கோட்பாடு, முப்பொருள் உண்மை, சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள், அதிலும் தெரிவு செய்யப்பட்ட சைவ சித்தாந்த சாஸ்திரங்களாக திருவருள் பயன், சிவஞான போதம், சிவப்பிரகாசம், இந்த 3 நூல்களையும் அவர்கள் கற்பார்கள். இந்து தத்துவத்தில் சித்தாந்தத்தின் பங்கு என இத்தகைய உள்ளடக்கங்களை கொண்டதாகத்தான் இந்த சித்தாந்தத்திற்குரிய தேர்ச்சி அமைந்திருக்கிறது என்பதையும் சைவ உலகோர் மனங்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் நிறைவாக நான் இங்கே சமர்ப்பிக்கக்கூடிய செய்தி, சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதிலே சைவ ஆசிரியர்கள் இந்த மண்ணிலே பெரும் பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். ஆலயத்திலே புராண படனம் நிகழ்த்தினால் என்ன, கோவில்களிலே சைவ பிரசங்கம் செய்தால் என்ன, பாடசாலைகளிலே சைவ சித்தாந்தத்தை வளர்த்தால் என்ன, சைவ ஆசிரியர்கள் மிக பெரும் சக்தியாக விளங்கி இருக்கிறார்கள், விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சைவ ஆசிரியர்களை உருவாக்குவதிலே இப்பொழுதுதான் கற்கை நெறி, அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாகரிக கற்கை நெறி பிரதான பங்கை வகித்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னர் சைவ ஆசிரியர்களை உருவாக்குவதிலே இந்த ஆசிரியர் கலாசாலைகள் தான் மிக பிரதான பங்கை வகித்திருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த முறைமையினூடாக இலங்கை முழுவதும் சைவ சித்தாந்த கருத்துக்களை பரப்பி இருக்கிறார்கள், சைவ வாழ்வியல் நெறியை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை வளர்ப்பதிலே அல்லது போற்றுவதிலே, பேணுவதிலே சைவ ஆசிரியர் கலாசாலைகள் உருவாக்கிய ஆசிரியர்களுடைய வகிபாகம் மிகவும் பிரதானமானது. அது வரலாற்றிலே பதியப்பட வேண்டியது. ஏனென்றால் இந்த ஆசிரியர் கலாசாலை முறைமை இனிவரும் காலங்களிலே மாற்றத்திற்கு உள்ளாகலாம் என்று புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தியோகபூர்வமான எதிர்பார்ப்பு முடிவுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த ஆசிரியர் கலாசாலையை தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு, அதாவது அந்த ஆசிரியர்களை உள்வாங்குவதற்காக இந்த ஆசிரியர் கலாசாலையினுடைய பெயர் குறித்து இப்பொழுது கெசட், அதாவது வர்த்தமான பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களிலே அத்தகைய ஆசிரியர்கள் தான் இந்த கலாசாலைகள் ஊடாக பயிற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பின்புலத்திலே இத்தகைய ஒரு தலைப்பின் ஊடாக சைவ புலவர் சங்கம் இதனை ஆவணப்படுத்தி இருக்கிறது என்கிற வகையில் நான் மனம் மகிழ்ந்து அந்த உரையை ஆற்றக்கூடிய ஒரு நல் ஊழ் அல்லது நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தமையை எண்ணி இந்த கலாசாலையில் கோயில் கொண்டருளும் யோகாம்பிகை சமேத யோகேஸ்வரர் யோகலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவருளுக்கு நன்றி செலுத்தி பிரார்த்தித்து துணை நேரம் அமைதியோடு செவி கொடுத்த சைவ சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி மீண்டும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவம்.